கொஞ்சம் நவருங்க. வேலை நிறையா இருக்குது இந்த மந்த் முடியும். கொஞ்சம் நவருங்க. கொஞ்சம் நவருங்க. ஹாஸ்பிட்டல் கட்டுறீங்க, தரமாக கட்டணும். ஃபுல்லாக வாட்டர் இப்பயே வாட்டர் லீக்கேஜ் ஆகுது. ஏற்கனவே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் பார்க்கும்போது லேப்ல போய் செக் பண்ணி மழை காலங்களில் அவங்க வச்சிருந்த யூரின் பிளட் டெஸ்ட்டு எல்லாமே அதில் தண்ணி கலந்து ஹாஸ்பிட்டலில் ஈடு முடியாத ஹாஸ்பிட்டலில் சட்டமன்றத்தில் தொடர்ந்து கவனம் தீர்மானம் 0 ஹவர்ஸ் எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணி அமைச்சரோட சண்டை போட்டு ஃபைட் பண்ணி இந்த நிதியை வாங்கினாங்க 5 கோடி ரூபா. மேலே இப்போ பேக்கிங் பண்ணி முடிக்கணும்னா இந்த மாதம் முடிச்சு தர போகிறோம்னா அப்படி கூட லீக்கேஜ் ஹாஸ்பிட்டல்லாம் பல்லாயிரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஹாஸ்பிட்டல்லாம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி தானே கட்டி கொடுக்குறது நல்லது. சொல்லுங்க. மெயின்டெனன்ஸ் எத்தனை வருஷம் ஆகுது? 1 இயர். 1 இயர் போயிட்டு அப்புறம் நீங்கள் வேணும் பண்ணுறீங்க. அது வந்து நீங்கள் லீக்கேஜ் வரக்கூடாது. இது மாதிரி ஃபினிஷிங்காக நல்லாவே நம்ம ஆயிரத்தி 1989 கட்டப்பட்ட ஹாஸ்பிட்டலில் நாஸ்தியாகி கடைசி வந்து பார்த்துட்டு தான் இடிச்சு கட்டுறதுக்கு ப்ரொபோசல் ரெடி பண்ணி எவ்வளோ சண்டை போட்டு வாங்கி கொடுத்தேன். இது எக்ஸிபிஷன் வரக்கூடாதுன்னு தெரியல. இது பாருங்க, இங்கேயே தண்ணி பாருங்க பேக்கிங் பண்ணி கம்ப்ளீட்டாக அதை பண்ணி கொடுக்கணும். எவ்வளோ பில் ஆகிருக்கீங்களா? 5 கோடிக்கு 4 லாக் போய் ஃபீல் ஆகிட்டேன். பெயிண்டிங் பிளம்பிங் பேர் ரிப்போர்ட்டர் சார் காலகாலமாக பேசுவோம். ஆனால் தரமாக கட்டணும்ல. சொல்லியிருக்காரு லீக்கேஜ் நான் ஸ்டாப் பண்ணி கொடுக்குறேன்ட்டு. ஸ்டாப் பண்ணி கொடுக்கலதான் பிரச்சனை. காம்ப்ரமைஸே கிடையாது. நோ காம்ப்ரமைஸ். நகராட்சி கமிஷனருக்கு சேர்மன் வராங்களாமா, அவங்க வரணும் சொல்லுங்க. நானும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது என்ன பெண்டிங் இருக்கு? பாத்ரூம் நாம போக யார் செய்யறாரு? அது சீக்கிரம் முடிஞ்சாங்க. அது இதோட சேர்ந்து வருதா? அது தனி. அது எவ்வளோ அமௌண்ட்டு? 29 லட்சம்.
நான் 100 பெட்டடாக கேட்டேன், அதையும் குறைச்சிட்டாங்க. அழகாக நல்லா அதுதான் ஃபுல்லாக இடிச்சுட்டு எல்லாம் பக்காவாக பண்ணி கொடுக்க சொன்னேன். அங்கே பாருங்கள் எப்படி பூத்துருக்கு பாருங்க. பார்த்தா ஒரு புது பில்டிங் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. சொல்லுங்கள் ஏங்க, ஹாஸ்பிட்டலில் பார்த்து இப்பயே ஒரு 10 பில்டிங், எத்தனை மெடிக்கல் காலேஜெல்லாம் கட்டிருக்கிறாங்க, எவ்வளோ நல்லா அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. சொல்லுங்கள். நான் தமிழ்நாடு முழுக்க கமிட்டியில் 38 கமிட்டி 38 சீட்டு போய் ஆய்வு பண்ணியிருக்கேன். என் சொந்த தொகுதியில் இப்படி பண்ணால் என்ன அர்த்தம்? ரைனோட் பைப் வச்சுருக்கேன் முன்னாடி, பைப் வச்சுருக்கேன் பேக் பண்ண